Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 590 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில எங்க ஏமாறுறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்பிக்கையினால தான் ஏமாறுறோம். யார் மேலேயாவது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருப்போம், ஆனா அவங்க தான் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் அப்படின்றது செய்வாங்க. நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் தான் நம்பிக்கை துரோகம் அப்படின்றது ஒன்று வரும். ஸோ இந்த ஒரு சென்டென்ஸை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட துரோகத்தினால் உண்டான ஒரு மிகப்பெரிய அமானுஷ சம்பவத்தை தாங்க வந்து பார்க்க போறீங்க. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு தூத்துக்குடியிலிருந்து கிருஷ்ணா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்தவர் தான். அவருக்கு அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அவங்களுடைய சின்ன தம்பி, 4 பேர் கொண்ட ஒரு அழகிய குடும்பம் தான். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க. சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க அப்படின்னாலே பிரச்சனைகள் வராமல் இருக்குமா? கண்டிப்பாக வரும்ல. அப்படி தான் கிருஷ்ணாவுடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க தம்பி சின்ன வயசா ஒரு 4-5 வயசு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டாரு. அதாவது வீட்டு பக்கம் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு, குடுகுடுன்னு ரோடு பக்கம் ஓடி இருக்காரு, ஒரு வண்டி வந்து அடிச்சு அந்த தம்பி வந்து இறந்து போயிட்டாருங்க. இந்த ஒரு சோகம் அவங்களுடைய குடும்பத்தை பயங்கரமா தாக்குது. அதுக்கப்புறம் அவங்க தங்கி இருந்த இடம் இருக்கு இல்லையா, ஒரு வாடகை வீட்டில் தங்கி இருந்தாங்க. அந்த வாடகை வீடே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஷிஃப்ட் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து திரும்பியும் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிருஷ்ணாவை படிக்கவும் வைக்கிறாங்க. படித்து கொஞ்சம் நல்லா பெரிய ஆள் ஆயிட்டதுக்கப்புறம் கிருஷ்ணா என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியாவிலேயே வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால நம்மளுடைய குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கிரேஸ் ஒரு காலகட்டத்தில் போய்கிட்டு இருந்தது இல்லையா, அதே மாதிரி ஒரு கிரேஸ் தான் கிருஷ்ணாவுக்கும் வந்தது. ஸோ அவர் வந்து வெளிநாடுகளில் வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பித்தார். யூகேல ட்ரை பண்ண ஆரம்பித்தார், துபாயில் ட்ரை பண்ண ஆரம்பித்தார், அமெரிக்காவில் ட்ரை பண்ண ஆரம்பித்தார். லக்கிலி அவருக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குதுங்க. ஸோ இங்கே இருந்து அவர் அமெரிக்காவுக்கு கிளம்பி போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கடினமாக வந்து வேலை செய்கிறாரு. நிறையா காசு சேர்க்குறாரு, குடும்பத்துக்கு காசு அனுப்புகிறாரு. இங்கே பெரிய லேண்ட் ஒன்று வாங்குறாங்க. லேண்டை வாங்கி வீடுமே வந்து கட்டுறாங்க. ஒரு பயங்கரமான ஸ்டேட்டஸுக்கு வந்து இவங்க ரீச் ஆகுறாங்க. ஸோ கிருஷ்ணாவுக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறது ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. 5 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம இங்கே வேலை பண்ணிட்டோம், அப்பா அம்மாவை ஏன் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்களும் அமெரிக்கா வந்துருங்க, இப்போ நான் வந்து க்ரீன் கார்டு ஹோல்டர் ஆகிட்டேன், ஸோ நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாருங்க. ஆனால் அவங்க வந்து இல்லை நம்ம ஊரை விட்டு நான் வரமாட்டேன்ப்பா, வீடெல்லாம் இருக்குது, எல்லாமே பார்த்துக்கணும், தோட்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் போகுதுங்க. 6-7 மாதத்தில் அவங்க அப்பா அம்மாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இவர் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆனால் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, வீடை வந்து அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது, வீடை வந்து பார்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய சொந்தக்கார பொண்ணு ஒருத்தவங்க சுஷீலான்னு இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சுஷீலா கிட்ட சொல்லிட்டு, அம்மா நீங்கள் வந்து வீட்டில் தங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாருங்க. ஸோ சுஷீலாவும் ஓகே, இவ்வளோ பெரிய வீடு, நல்லா ஜாலியாக தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலியோட இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. இவங்களும் அமெரிக்காவுக்கு வந்து போயிடுறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. இந்த சுஷீலா வீட்டுக்குள்ளே வந்தாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மாதம் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக தாங்க போயிட்டு இருந்திருக்கு. சுஷீலாவுடைய குடும்பத்தில் எத்தனை பேர்னா, சுஷீலா, அவங்க ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் ஒரு 3-4 வயசு சின்ன பெண் குழந்தை. ஸோ இந்த 3 பேர் மட்டும் அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காங்க. ஸோ தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இதுதான் சுஷீலாவுடைய வேலை. ஸோ இப்படி எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்குடா அப்படின்னும் போது ஒரு நாள் சுஷீலா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க.
அவங்க பொண்ணு திடீர்னு சுஷீலாவை கூப்பிட்டு அம்மா அம்மா இங்கே வாமா, ஒரு மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுஷீலாவும் பெட்ரூமுக்குள்ளே போகிறாங்க. என்னம்மா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, யாரோ மொட்டை மாடியில் ஓடுற மாதிரியே சவுண்டு கேட்குதுமா அப்படின்றாங்க. நின்று பார்த்தா அவங்களுக்கு எந்த சவுண்டும் கேட்கல. என்னம்மா எதுவுமே சவுண்டெல்லாம் கேட்கலையம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது கிச்சனில் இவங்க சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அதை ஸ்டவ்வில் வந்து சாம்பார் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டமால்னு கீழே விழுந்துருக்குங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டவ்வில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாத்திரம் எப்படி கீழே விழுவும்? கடகடன்னு ஓடி போய் பார்த்தா அந்த பாத்திரம்லாம் கீழே விழுந்து சாம்பாரெல்லாம் கீழே கொட்டி ஒரு மாதிரி நாசம் ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே பூனை எலி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ லக்ஸூரியஸான ஒரு வீடு. எப்படி பாத்திரம் விழுந்தது அப்படின்ற ஒரு டவுட் இவங்களுக்கு. அதே டைமில் திரும்பவும் மொட்டை மாடியில் யாரோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு வந்து சுஷீலாவுக்கு அங்கே கிச்சனில் கேட்குதுங்க. இப்போ இவங்க லிட்டரலாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு உண்டான வழி இவங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்து தான். வெளியே இருந்து மொட்டை மாடிக்கு போகவே முடியாதுங்க. வீட்டுக்குள்ளே இருந்து படிக்கட்டு இருக்கு, மொட்டை மாடிக்கு போகலாம். வெளியே வீட்டை ஒட்டின மாதிரி எந்த ஒரு மரமும் கிடையாது. மரம் ஏறி மொட்டை மாடிக்கு வர மாதிரி ஆப்ஷனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது மொட்டை மாடியில் யார் ஓடி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு. பொண்ணை கூப்பிடுறாங்க. பொண்ணை கூப்பிட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு போகிறாங்க. மொட்டை மாடியோட கேட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா மொட்டை மாடியே காலியாக இருக்குது. யாருமே ஓடலை. ஆனால் சவுண்டு மட்டும் கீழே கேட்குது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மொட்டை மாடி கேட்டை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு திரும்பியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. கீழே சாம்பார்லாம் கொட்டுச்சு இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு திரும்பியும் இவங்க சமையல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சுஷீலாவுடைய பொண்ணு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஒரு 5-10 நிமிஷம் இருக்குங்க. 5-10 நிமிஷத்தில் அந்த பொண்ணு சோஃபாவில் உட்காந்துருக்குங்க. சோஃபாவுக்கு பின்னாடி ஒரு செவுரு இருக்குது. அந்த செவரில் யாரோ டம்முன்னு வந்து அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அந்த அடித்த ஃபோர்ஸில் இந்த பொண்ணு, குட்டி பொண்ணு, 4 வயசு பொண்ணு பயந்து எகிரி குதிக்குதுங்க சோஃபாலேருந்து. அப்படியே அழுது அந்த செவுத்தையே பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது கண் விழிகள் கூட மூடலை அப்படின்னு சொல்லலாம். அப்படியே பயத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. சுஷீலா இதை பார்த்த உடனே பயந்து போய் பொண்ணை தூக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு பாப்பா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அங்கே பாருமான்னு மட்டும் சொல்கிறாங்களே தவிர அதை தவிர்த்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சுஷீலாவும் செவுத்தை பார்க்குறாங்க. ஒன்றும் புரியல, என்னடா இது, என்னென்னமோ நடக்குது, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்த உடனே இந்த ஒரு மேட்டரை சொல்கிறாங்க. அவருமே வந்து கேட்டுட்டு, இல்லைம்மா ஏதாவது ஒரு பேட் டேவாக இருக்கும், இல்லை நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாருங்க. இவர் ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாரு. ஆனால் சுஷீலாவும் அவங்க பொண்ணு மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரே பயம், என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியல, நேற்று இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே அடுத்த நாள் வருதுங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுறாரு. 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மொட்டை மாடியில் திரும்பியும் யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த தடவை ஒருத்தர் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்கல, ஒரு 4-5 பசங்க ஓடி ஆடி விளையாடனா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மொட்டை மாடியில் யாரோ எகிரி டம்முன்னு குதிக்கிற மாதிரியும், ஒரு ஹெவியான பொருளை தூக்கி மேலேருந்து போட்டால் மொட்டை மாடியோடைய அந்த தரை உடையும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. இன்ஃபேக்ட் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நிலநடுக்கம் வந்து வீட்டு ஆடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இவங்களுக்கு இருக்குது. அப்படியே தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்றுது. அந்த சவுண்டு இவங்களால் கேட்க முடியல. காதை பொத்திக்கிறாங்க அம்மாவும் பொண்ணும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் மயக்க நிலையில் இருந்திருக்காங்க. 1 மணி நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு மயக்கம் தெளியுது. மயக்கம் தெளிஞ்சு இவங்க குடுகுடுன்னு ஏறி போய் மொட்டை மாடியில் பார்த்தா மொட்டை மாடியில் யாரும் இல்லை. ஏதோ ஒரு ஹெவியான பொருளை தூக்கி போட்டாங்களேடா, ஏதாவது தரைக்கு ஏதாவது சேதம் ஆகிருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி பொருளை போட்ட மாதிரி எந்த விதமான ஒரு சுவடுகளும் கிடையாது. என்னடா நடக்குது, ஒன்றுமே புரியலையடா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க பொண்ணு பயங்கரமாக கத்துறாங்க. என்னம்மா ஆச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி சுஷீலா குடுகுடுன்னு ஓடுறாங்க. கீழே போய் பார்த்தா அவங்களுடைய பெட்ரூமில் அந்த பொண்ணு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. குழந்தை பெட்டு மேலே தான் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. குழந்தைய யாரோ தூக்கி விசிறி அடித்து, பெட்டை வந்து தூக்கி விசிறி அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எகிரி வந்து கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்ததில் பாப்பாவுடைய கையெல்லாம் செவுத்தில் அடிபட்டு அப்படியே ரத்தம் கசியுது. அது மட்டுமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கட்டில் பெட்டுங்க. அது வந்து ஒரு பர்சன்னால் நகர்த்தவே முடியாது. தேக்கு மர கட்டில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பழைய காலத்துலலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவியான ஒரு கட்டில். அந்த கட்டிலை யாரோ தூக்கி விசிறி அடித்த மாதிரி கட்டில் தலைகீழாக கவுந்து கிடக்குதுங்க. இதை பார்த்த உடனே சுஷீலாவுக்கு செம்ம பயம். என்னடா இது நடக்குது, ஒன்றும் புரியலையேடா, பாப்பாவை பார்க்குறதா இல்லை இந்த கட்டிலை பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க லிட்டரலாக அவங்களுடைய கண் முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த கட்டில் சாஞ்சிருந்தது இல்லையா,
சாஞ்சிருந்த கட்டில் திரும்பியும் டம்முன்னு வந்து விழுகுதுங்க. இதை பார்த்த உடனே ஏன் அவங்க வீட்டுக்குள்ளே நிற்கிறாங்க, வீட்டிலேருந்து வெளியே கிடுகிடுன்னு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் வராரு. வந்த உடனே அம்மா இந்த மாதிரிலாம் ஆகிடுச்சுப்பா, இது மாதிரி கட்டில் இப்படி ஆகிடுச்சு, பாப்பாவுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னெல்லாம் சொன்ன உடனே அவருமே சீரியஸாக எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பொண்ணு மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி. பாப்பாவுக்கு அடிபட்டுருச்சு, ரத்த காயெல்லாம் வந்துருச்சுன்னதுக்கப்புறம் அவர் எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கு விரும்பலை. ஏமா அவங்க வீடை பார்த்துக்கிறதுக்கு நம்ம இங்கே இருக்கிறோம், நம்மளுடைய உயிரை ஏமா பணைய வைக்கணும், இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்மளுடைய வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் தகவல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குதுங்க, எங்களால் வீட்டை பார்த்துக்க முடியாது, நாங்கள் தனியாக எங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணாவுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா நீ வீடு பார்த்துக்கலன்னா எப்படிம்மா, வீடெல்லாம் பார்த்துக்கணும்மா, ரொம்ப நாசமாயிடும், யாராவது வாடகைக்காவது விடுங்கம்மா வீடை, நீங்களே வாடகை எடுத்துங்க, பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்றாங்க. இவங்க லிட்டரலாக ஒரு ஷாக்கான ஒரு மோடில் தான் இருக்காங்க, சுஷீலா அண்ட் ஃபேமிலி. இல்லைங்க நாங்கள் எதுவுமே இல்லை, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, விட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க. சரிம்மா ஒரு வாரம் கழித்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து திரும்பியும் கிருஷ்ணாவுடைய அம்மா சுஷீலாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. என்னம்மா நீங்கள் தான் போல, ஓகே உங்களுக்கு ஏதோ பயந்துட்டீங்க, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம், ஆனால் வீடு நாசமாகிடும், வீடை வந்து வாடகைக்கு விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் வாடகைக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபேமிலி, அது பெரிய வீடு இல்லையா, நல்ல பணக்கார ஃபேமிலியாக ஒருத்தங்க வராங்க, ஒரு 6-7 பேர் கொண்ட குடும்பம். அவங்களுக்கு வந்து வீடை வாடகைக்கு விடுறாங்க. வாடகைக்கு விட்டு இந்த மாதிரி இவ்வளோ வாடகைங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டு இவங்க சுஷீலா அண்ட் ஃபேமிலி அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த வாடகைக்கு வந்தவங்க தான் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் அப்படின்னா, அம்மா அப்பா 2 பொண்ணு 2 பையன், கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கொண்ட குடும்பம், ஒரு மிகப்பெரிய குடும்பம். பசங்களும் சின்ன பசங்களாம் கிடையாது, எல்லாருமே காலேஜ் போகிற லெவலில் இருக்கிற பசங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய பசங்க, ரொம்பவும் சுட்டித்தனமாக இருக்கிற பசங்க, அவ்வளோ பெரிய வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரும்பியும் ஒரு 10-15 நாள் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. சுஷீலாவும் அந்த இடத்துக்கு போயிட்டு கேட்குறாங்க, அந்த புதுசாக வாடகைக்கு வந்தவங்க கிட்ட, வீடு எல்லாமே சௌக்கியமாக இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி இப்படின்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. டெய்லியும் இதே விஷயத்த கேட்டுகிட்டே இருக்காங்க. வாடகைக்கு வந்த அந்த அம்மா சொல்லுது, ஏம்மா நீங்கள் வீடு வாடகைக்கு விட்டீங்க, நாங்கள் வாடகை கொடுக்குறோம், என்ன பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ உண்மையிலே இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்க கேட்குறாங்க. சுஷீலா உடனே ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஏதோ கேட்டேங்க, ஏதாவது வசதி குறைவாக இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான். ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, ஓனர் இந்த மாதிரி வசதி குறைவாக இருந்தால் நல்லா வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தாங்க கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு மலிப்பிட்டு சுஷீலா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போது இந்த வாடகைக்கு இருக்காங்க இல்லையா, அந்த அம்மாவுடைய மைண்டில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா இந்த பொம்பளை டெய்லியும் வந்துச்சு, ஒரு 15 நாளாக ஒரே விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கு, இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இவங்க சமையல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திரும்பியும் மொட்டை மாடியில் ஒரு 4-5 பசங்க ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. யாரோ ஒரு மிகப்பெரிய பொருளை எடுத்து டமால்னு மொட்டை மாடியில் போடுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு தான் பசங்க இருக்காங்களே, 4 பசங்க, சரி பசங்க தான் இதை விளையாடிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சீரியஸாக எடுத்துக்காமல் இவங்க பாட்டுக்கு சமையல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே டைமில் இவங்களுடைய மெயின் டோர் இருக்கு இல்லையா, மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா டமால்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக யாரோ சாத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இந்த சவுண்டு கேட்ட உடனே இவங்களுக்கு செம கோவம். ஏன்னா இருக்கிறது வாடகை வீடு, ஒரு மிகப்பெரிய லக்ஸூரியஸான ஒரு வீடு, கதவை உடச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா யார் வந்து செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்திலேயே பசங்களை திட்டுறதுக்கு இப்படி திரும்புகிறாங்க. பார்த்தா கதவு சாத்தவே இல்லைங்க, கதவு ஓப்பனாகவே இருக்குது. என்னடா இது, கதவை சாத்தின மாதிரி சவுண்டு கேட்டுச்சாடா, இப்போ கதவு ஓப்பனாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. கதவு பக்கத்தில் போய் பார்த்தா பசங்க எல்லாரும் பெட்ரூமில் அந்தாக்ஷரி மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. உள்ள பெட்ரூமில் சவுண்டு கேட்குது. இவங்க பெட்ரூமுக்குள்ளே போகிறாங்க, பார்த்தா 4 பசங்களும் பெட்ரூமில் தான் இருக்காங்க. ஏய் நீங்கள் மொட்டை மாடியில் விளையாடிக்கிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நாங்கள் எங்கம்மா மொட்டை மாடிக்கு போனோம், இங்கே தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம், அந்தாக்ஷரி விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மொட்டை மாடியில் யாரோ ஓடின மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுச்சேடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏமா நீ சொல்கிற இந்த மாதிரிலாம், அந்த மாதிரிலாம் யாரும் ஓடலாமா, வீட்டுக்குள்ளே இருந்து தான் மொட்டை மாடிக்கு போனோம், வீட்டுக்குள்ளே நம்ம 5 பேரை தவிர வேறு யாருமே கிடையாது, யாரும் வரவும் இல்லை, எப்படிமா போயிருக்க முடியும் மொட்டை மாடிக்கு, யாரும் போயிருக்க மாட்டாங்கம்மா, கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹாலில் அந்த சோஃபா இருக்கு இல்லையா, சோஃபாவுக்கு பின்னாடி இருக்கிற செவுரில் யாரோ ஓங்கி டம்முன்னு குத்துற மாதிரி, அதாவது குத்திட்டு சுத்தியில் வச்சு அடித்தா எப்படி சவுண்டு கேட்குமோ அதே சவுண்டு கேட்குதுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே 5 பேரும் தெரிச்சு வெளியே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஹாலே காலியாக இருக்குது, எந்த விதமான ஒரு சவுண்டும் கிடையாது, அப்படியே பயங்கரமான ஒரு சைலண்ட். இவங்க கிச்சனில் சமையல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த கேஸில் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வந்திருக்காங்க பர்னர், அப்படியே வந்து ஃபுல்லாக ஆகிட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பொங்குதுங்க. இவங்களுடைய கண் முன்னாடி பார்க்குறாங்க,
சிம்மில் தான் இருக்குது அந்த பர்னரு. சிம்மில் இருக்கிற பர்னர் யாராவது வந்து ஹையில் வச்சா மட்டுமே தான் மேலே போகும். எப்படி ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது? இவங்க குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க வராங்க, வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட்டுன்னு ஆஃப் ஆன கேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுதுங்க. இந்த இடத்துல இந்த ஃபேமிலியே லிட்டரலாக அப்படியே ஷாக்கிங்காக அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல யாரோ சிரிச்சுக்கிட்டே ஓடுற மாதிரி, அதாவது இவங்க 5 பேரும் லைனாக நின்றுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இந்த பக்கம் ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. அந்த சவுண்ட் அப்படியே எக்கோவாக போகும் இல்லையா, அந்த மாதிரி போகுது. இவங்க 5 பேரும் அப்படியே ஷாக்கில் அப்படியே பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது, இந்த பக்கம் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது, சிரிப்பு சத்தம் மட்டும் அப்படியே கிராஸ் ஆகுறது வந்து கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே அப்படியே 5 பேரும் அப்படியே பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கேஸ் வேறு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் கேஸை திரும்பியும் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க பெட்ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 5 பேரும் வந்து செம்ம பயந்து இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேணாம், பெட்ரூமில் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு 1 மணி நேரம் செம்ம சைலண்டாக இருக்குங்க. 1 மணி நேரம் கழித்து திடீர்னு வெளியே யாரோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து அழுதுகிட்டே, அதாவது தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. அழுகிறதுனா சாதாரணமான அழுகையெல்லாம் கிடையாது. யாராவது இறந்து போயிட்டா அது மாதிரி பயங்கரமாக அழுவாங்க இல்லையா, ஃபீல் பண்ணி, அந்த மாதிரி அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்னு சொல்லி பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது பெட்டில் 5 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 5 பேரையும் அட் அ டைமில் யாரோ பிடிச்சி இப்படி சர்ன்னு தூக்கி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 5 பேரும் எகிரி வந்து விழுகிறாங்க. ஒருத்தர் ஒரு டைரக்ஷனில் வந்து விழுகிறாங்க. அதில் விழுந்ததில் அந்த பெரிய பொண்ணு ஒன்று இருக்குங்க, ஒரு 20 இயர்ஸ் கேர்ளு. அந்த பொண்ணு வந்து போயிட்டு செவுத்தில் இடித்து அந்த பொண்ணுடைய கை வந்து உடஞ்சிருதுங்க. அப்படியே கை உடைச்சதில் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 4 பேருமே கீழே விழுந்திருக்காங்க. அந்த அம்மா 3 பசங்களும் கீழே விழுந்திருக்காங்க. அப்படியே அவங்களும் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு அந்த பொண்ணை வந்து போயிட்டு தூக்குறாங்க. தூக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அந்த கட்டில் சொன்ன இல்லையா, தேக்கு மர கட்டில், அந்த கட்டிலை திரும்பி யாரோ தூக்கி டமால்னு விசிறி அடித்த மாதிரி அந்த கட்டில் எகிரி போய் அப்படி விழுதுங்க. பெரிய ரூமு, அந்த கட்டில் எகிரி செவுத்தில் அடிக்குதுங்க. அதை பார்த்த உடனே பயந்துட்டு 5 பேரும் வெளியே ஓடி வராங்க, தலை தெரிச்சு வெளியே ஓடி வராங்க. அப்படியே இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் வரை கூட்டு போகிறாங்க. கையை உடஞ்சிருச்சு இல்லையா, ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு கட்டெல்லாம் போட்டுட்டு திரும்பியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போதே பயந்து தான் வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்த உடனே அந்த லேடி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஆச்சுங்க, வீட்டுக்குள்ளே ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே இல்லைம்மா என்னம்மா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஏதோ கதையாக சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஓங்கி அந்த ஒய்ஃபை அடிக்கிற மாதிரி அப்படி அடித்து அவங்க கழுத்தெல்லாம் அப்படி திரும்பி சுற்றிக்கிட்டு கீழே விழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு கீழே விழுகிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா அந்த ஹாலில் நின்று அவங்க 2 பேர் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தவிர யாருமே கிடையாது. அப்படியே ஷாக்கில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே சுற்றிக்கிட்டு கீழே விழுகிறாங்க. எம்மான்ட்டு தூக்குறாரு. தூக்குனா அவங்க வந்து பேச்சு மூச்சே இல்லாமல் அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. ஐயோ என்னாச்சு, உயிர் போயிடுச்சு அப்படின்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா இவருக்கே பயம், இவங்க 2 பேர் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹீட்டடான ஒரு ஆர்கியூமெண்ட்டு, இவர் அவங்கள அடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அழுதுகிட்ட என்னமாச்சு அப்படின்னு சொல்லி தட்டுறாரு. இப்படி கண்ணத்தெல்லாம் தட்டும்போது அப்படி மூச்சு வந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி மூச்சு வருதுங்க. மூச்சு வந்த உடனே அவங்களுக்கு மூச்சு மட்டும்தான் வருது, பேச்சு வரல. அப்படியே ஏதோ ஒரு ஷாக்கு. அவங்க ஹஸ்பண்டு தான் அப்படி கையில் வச்சுருக்காரு. அவங்க பார்க்குறாங்க, ஹஸ்பண்டை பார்த்துட்டு அப்படியே பயப்படுறாங்க. அவருடைய தலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியுதுங்க. அதை வந்து அவர்கிட்ட சொல்லணும்னு வாய் திறந்து சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பேச்சு வரல. அப்படியே பயத்தில் அப்படியே அழுகுறாங்க, இப்படின்றாங்க, என்னென்னமோ ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் புரியல. என்னமாச்சு ஓகேவாம்மா நான் எதுவும் பண்ணலாமா, நான் ஒன்று அடிக்கலாமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. அவங்க சொல்ல வராங்க, உங்கள் பின்னாடி ஒரு உருவம் நிற்கிது, ரொம்ப பயமாக இருக்குது, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்லாம் ஏதோ ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு புரிஞ்சுக்க முடியலங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷத்தில் அவங்க ஹஸ்பண்டோடைய கழுத்து அந்த உருவம் பிடிச்சி அப்படியே திருப்புனதில் அவருமே அப்படியே திரும்பி கீழே விழுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த 4 பசங்களை வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அம்மாவும் அப்பாவும் அப்படியே ஒரு மாதிரி போஸில் வந்து படுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே ஓடுறாங்க. உடனடியாக சுஷீலாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. இந்த வீட்டில் என்னங்க பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சுன்னெல்லாம் தெரியலங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் தெரியுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, எங்களுக்கு இந்த அளவுக்குலாம் நடக்கலை, லைட்டாக அந்த ஓடுற சவுண்டு இது மட்டும் தான் கேட்டுச்சு, என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வீடு சொல்லாமல் கிளாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. உடனடியாக சுஷீலா வந்து கிருஷ்ணா அம்மாக்கு இந்த எல்லா மேட்டரையும் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. நம்மளுடைய வீடு நல்லா தானே விட்டுட்டு வந்தோம், நம்ம அங்கே தான் ஒரு 5 வருஷம் வாழ்ந்தோம், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக தானே போச்சு, இப்போ ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க.
இந்தியாவுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா வீடே அலங்கோலமாக இருக்குது. அதாவது வீடு வந்து க்ளீனாக தான் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்க பொருள்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டுன்னுலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பொருள்கள்லாம் இருந்தது. ஸோ எல்லா பொருள் சோஃபாலாம் கிழிஞ்சி கிடக்குது. அதுக்கப்புறம் செவுரெல்லாம் அந்தந்த இடத்துல வந்து இடிஞ்சு கிடக்குது. அவங்க நின்றுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மொட்டை மாடியில் யாரோ ஓடுற மாதிரி கல் தூக்கி போடுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் பயந்துடுறாங்க. பயந்துட்டு ஐயோ இதுக்கப்புறம் இங்கே நிற்கக்கூடாதுப்பா, ஆல்ரெடி அவங்களுக்கெல்லாம் என்னாச்சுன்றது தெரியும்னு சொல்லி வீடு விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்துட்டு போயிட்டு ஒரு பூசாரியை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பிரச்சனையெல்லாம் நடக்குது, என்னன்னே தெரில, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்றாரு. அவரும் வராருங்க பூசாரி. வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் தோட்டத்து பகுதியில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றாரு. தோட்டத்து பகுதியில் என்னங்க பிரச்சனை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூஜை பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாருங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் எல்லாம் அவங்க வளர்த்து வச்சுருப்பாங்களாம். அந்த கிராஸை வந்து யாரோ வெட்டி எடுத்து அந்த கிராஸ் எல்லாம் அப்படியே செட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்கொயர் ஏரியாவுக்கு. இந்த இடம் மட்டும் பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குது அப்படின்றாரு. அப்போ தான் பார்க்குறாங்க, ஆமாங்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, இதை எடுங்க அப்படின்றாரு. தோண்டி எடுத்தால் உள்ளே வந்து மனித எலும்புகள், எலும்புச்சாம்பலம், அதுக்கப்புறம் ஒரு பொம்மை மாதிரி ஒரு பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பொருள்கள்லாம் வச்சுருக்கிறது வந்து இவங்களுக்கு தெரியுது. இதை பார்த்த உடனே அவர் சொல்லிடுறாரு, உங்கள் வீட்டில் யாரோ செய்வனை வச்சுருக்காங்க, எங்களுக்கும் யாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி யாருமே பிரச்சனைலாம் எதுவும் கிடையாதுங்க, கரெக்டாக தான் இருக்கும், நம்ம பாட்டுக்கு பையன் சம்பாதிக்கிறான், நம்ம நல்லா வசதியாக இருக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டோம், நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்கலை, நீங்கள் போயிட்டதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு, சரி யார் வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களோட டவுட் யார் மேலே வருதுன்னா சுஷீலா மேலே வருது. சுஷீலாவையும் சுஷீலாவுடைய வீட்டுக்காரையும் போயிட்டு பயங்கரமாக திட்டி எல்லாம் கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுஷீலா வீட்டுக்காரர் சொல்கிறாரு, எங்கள் மேலே ஏங்க டவுட் படுறீங்க, நாங்களே அந்த வீட்டில் இருந்து பிரச்சனையை அனுபவிச்சுட்டு தாங்க வந்திருக்கோம், நாங்கள் அந்த இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை எங்களுக்கு வரும்போது எங்களுக்கு ஃபீல் ஆகாதா, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் எப்படி உங்ககிட்ட சொல்லுவோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி தானே சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில் வந்து இந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. இவங்களுக்கு தெரியல யார் வச்சாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த பூசாரி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி யார் வச்சாங்கன்னே தெரியலங்க அப்படின்னு. உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்க தான் யாரோ வச்சுருக்காங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இல்லைனா நான் வந்து மாற்று மருந்து பண்ணுறேன், பண்ணும்போது உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்க வந்து பைத்தியக்காரங்களாக மாறிடுவாங்க, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, எங்களுடைய வீடு சரியானா பரவாயில்ல போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா மாற்று பூஜையை வந்து பண்ணுறாரு. அந்த பிளாக் மேஜிக் பண்ண பொருள்கள்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் ஃபுல்லாக எரிச்சிட்டு ஒரு மாதிரி பூஜைகள்லாம் பண்ணுறாருங்க. அது பண்ணி அடுத்த ஒரு 3 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவோட சித்தப்பா ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவருமே அவருடைய ஃபேமிலியோட சந்தோஷமாக தான் இருக்கார். கிருஷ்ணாவும் அந்த சித்தப்பா பையனும் ஒன்றா தான் படிச்சிருக்காங்க, ஒரே காலேஜுக்கு தான் போயிருக்காங்க, ஒரே கம்பெனியில் தான் வேலைக்கும் போயிருக்காங்க. ஆனால் கிருஷ்ணா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து போயிட்டு பணக்கார ஃபேமிலியாக மாறிட்டாங்க. ஆனால் அந்த ஃபேமிலி இன்னமும் ஏழ்மையாக தான் இருக்குது. இந்த மேட்ரை பண்ணது யாருன்னா அவர் உங்களுடைய சித்தப்பா தான் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா, இந்த வீட்டில் இதுக்கப்புறம் சந்தோஷமே இருக்கக்கூடாது, இந்த வீடே வந்து இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் யார் தங்கினாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரணும், இந்த வீடை பற்றின ஒரு பேட் வைப்ரேஷன் வந்து வெளியே தெரிய வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பிளாக் மேஜிக்காக பண்ணியிருக்காருங்க. இன்ஃபேக்ட் அவங்க அண்ணன் ஃபேமிலி மேலே, அண்ணன் மேலேயும் சரி அவங்க அண்ணி மேலேயும் சரி கிருஷ்ணா மேலேயும் சரி அவருக்கு பாசம் ஜாஸ்தி. அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அவங்களுக்கு எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. 5 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு 6வது வருஷம் ஒரு அமெரிக்காவுக்கு போகும்போது அவர் திரும்பி வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணி விட்டு போயிருக்காரு. ஸோ அப்போ தானே அந்த வீடை பற்றி மக்கள் வந்து தப்பாக பேசுவாங்க, பேய் வீடுன்னு பேசுவாங்க. ஸோ அந்த வீட்டோடைய வேல்யூவேஷன் டவுன் ஆகும். என்ன மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டுருக்காரு பாருங்கள். அந்த சித்தப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருதுங்க. பைத்தியம் பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருடத்தில் அவருமே வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்பவும் உருக்கமாக கிருஷ்ணா என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாருங்க. எங்கள் சித்தப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிச்ச பர்சன் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க தான் செய்யுது. யாருமே வந்து யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க. ஒருத்தங்க வளர்றாங்க அப்படின்னா அவங்க வளரும்போது அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. நாங்களும் வளரணும், எப்படி வளரணும் அப்படின்றதுக்கு உண்டான ஹெல்ப் கேளுங்க. அதை விட்டுட்டு அவங்க வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள இறக்கணும்னு சொல்லி எந்த ஒரு வேலையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காரு. அந்த ஒரு மெசேஜ் ஒரு நல்ல மெசேஜாகவே எனக்கு தோணுதுங்க. இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் எங்கிட்ட ஷேர்
பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.